நான் என் கண்முன்னே எந்த தீய காரியத்தையும் வைக்க மாட்டேன். விலகிச் செல்பவர்களின் செயல்களை நான் வெறுக்க மாட்டேன். அது என்னை பற்றிக் கொள்ளாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு விலகும். நான் ஒரு துன்மார்க்கனை அறிய மாட்டேன். சங்கீதம் 101 முதல் 3 வரை 4 KJV. இந்த வசனங்கள் பரிசுத்தமான, ஒழுக்கமான மற்றும் ஒழுக்க ரீதியாக தூய்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கான உறுதிப்பாட்டை விவரிக்கின்றன. பாவம் தன்னை பாதிக்காதபடி தனது கண்கள், தனது இதயம் மற்றும் தனது உறவுகளை எவ்வாறு பாதுகாப்பேன் என்று தாவீது அறிவிக்கிறார். 1. நான் எனது கண்முன்னே எந்த தீய காரியத்தையும் வைக்க மாட்டேன். பொருள்: பாவம், அசுத்தம், சோதனை அல்லது தீமைக்கு வழிவகுக்கும் எதையும் பார்ப்பதைத் தவிர்க்கவும். நீங்கள் பார்ப்பது, படிப்பது அல்லது உங்களை வெளிப்படுத்துவது குறித்து கவனமாக இருங்கள். உதாரணங்கள்: காமம், வன்முறை அல்லது ஒழுக்கக்கேடான நடத்தையை ஊக்குவிக்கும் திரைப்படங்கள் அல்லது ஆன்லைன் உள்ளடக்கத்தைத் தவிர்ப்பது. உங்களை அதிக கோபம், பொறாமை அல்லது எதிர்மறையானதாக மாற்றும் விஷயங்களை பார்க்காமல் இருப்பது. பாவ எண்ணங்களுக்கு வழிவகுக்கும் சமூக ஊடக பக்கங்களை உருட்டாமல் இருப்பது. 2. வழிவிலகிச் செல்பவர்களின் செயல்களை நான் வெறுக்கிறேன். அது என்னை பற்றிக் கொள்ளாது. பொருள்: வழிவிலகிச் செல்பவர்கள் என்பது சரியான பாதையை விட்டு வெளியேறி தீமையைத் தேர்ந்தெடுப்பவர்களை குறிக்கிறது. அவர்களின் நடத்தை தன்னை பற்றிக் கொள்ளவோ அல்லது தன்னை பாதிக்கவோ கூடாது என்பதற்காக அவர்களின் வழிகளை நிராகரிப்பதாக தாவீது கூறுகிறார். எடுத்துக்காட்டுகள்: ஏமாற்றும், கிசுகிசுக்கும் அல்லது நன்மைக்காக பொய் சொல்லும் நண்பர்களை பின்பற்ற மறுப்பது. லஞ்சம் அல்லது நேர்மையற்ற குறுக்குவழிகள் போன்ற ஒழுக்கக்கேடான பணியிடப் பழக்கங்களை நகலெடுக்காமல் இருப்பது. கடவுளிடமிருந்து உங்களை விலக்கும் பழக்கங்களைத் தவிர்ப்பது. போதை, கோபம் அல்லது பேராசை போன்றவை. 3. ஒரு கோணலான இதயம் என்னை விட்டு விலகும். கோழைத்தனமான என்பது பிடிவாதமான, கலகத்தனமான, வளைந்த அல்லது ஒழுக்க ரீதியாக கோணலானது. தாவீது தனது சொந்த இதயத்திலிருந்து கலகத்தனமான மனப்பான்மைகளை அகற்றுவதாக கூறுகிறார். எடுத்துக்காட்டுகள்: கடவுள் உங்களை திருத்தும்போது பெருமை அல்லது பிடிவாதத்தை விட்டுவிடுதல். யாராவது உங்களை துன்புறுத்தும்போது பழிவாங்குவதற்கு பதிலாக மனத்தாழ்மையை தேர்ந்தெடுப்பது. கசப்பு, பொறாமை அல்லது புகார் போன்ற எதிர்மறையான உள் பழக்கங்களை நிறுத்துதல். 4. நான் ஒரு துன்மார்க்கனை அறிய மாட்டேன். பொருள்: அறிதல் என்பது நெருங்கிய தோழமையை குறிக்கிறது. பாவம் செய்யத் தன்னை தூண்டுபவர்களுடன் தாவீது ஆழமான உறவுகளை உருவாக்க விரும்பவில்லை. எடுத்துக்காட்டுகள்: விசுவாசத்தை தொடர்ந்து கேலி செய்பவர்கள் அல்லது தவறான வாழ்க்கையை ஊக்குவிக்கும் நபர்களுடன் நெருங்கிய நட்பு கொள்ளாமல் இருப்பது. உங்களை கையாளும், ஏமாற்றும் அல்லது பாவ நடத்தைக்கு செல்வாக்கு செலுத்தும் நபர்களிடமிருந்து தூரத்தை பராமரித்தல். ஆன்மீக ரீதியாகவும், உணர்ச்சி ரீதியாகவும், ஒழுக்க ரீதியாகவும் வளர உதவும் நண்பர்களைத் தேர்ந்தெடுப்பது.